الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد. باب قول ما شاء الله وشئت. عن القتيلة أن يهوديا أتى للنبي صلى الله عليه وسلم فقال إنكم تشركون تقولون ما شاء الله وشئت وتقولون والكعبة، فأمرهم النبي صلى الله عليه وسلم إذا أرادوا أن يحلفوا أن يقولوا ورب الكعبة وأن يقولوا ما شاء الله ثم شئت. رواه النسائي وصححه. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் திரும்பவும் நாம் கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை ஆரம்பம் செய்கின்றோம். இன்று 41வது அமர்வு இந்த புத்தகத்தின். திரும்பவும் ஒரு நினைவூட்டலை தெரியப்படுத்த விரும்புகின்றேன். கிதாபு தௌஹீத், இந்த கிதாபு தௌஹீதுடைய முழு பெயர் என்பது ஹக்குல்லாஹி அலல் அபீத், அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது என்னென்ன இருக்கின்றது என்ற விளக்கமாக சொல்லக்கூடிய இந்த புத்தகம். கிதாபு தௌஹீத் ஹுவ ஹக்குல்லாஹி அலல் அபீத். தௌஹீத் என்பது அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது என்னென்ன இருக்கின்றது, அந்த அடியான், இது அனைத்துமே, இதில் சொல்லப்பட்ட விஷயமே அனைத்தும் என்ன, அல்லாஹுடைய உரிமை. அல்லாஹுக்கு மட்டும்தான் இதை சமர்ப்பிக்க வேண்டும், வேறு யாருக்கும் இந்த அமலை செய்யக்கூடாது. அதில் ஒன்றுதான் வார்த்தைகள், நாம் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹு வஷித்த. அல்லாஹ் நாடினால் என்றால் மற்றும் நீங்கள் நாடினால் என்றால், அல்லாஹும் நீங்களும் நாடினால் விரும்பினால் நடக்கும் என்ற இந்த வார்த்தை சொல்வது என்ன, இதுவும் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இதனுடைய நசையில் வரக்கூடிய, சுனன் நசையில் வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்களை பற்றி நமக்கு தெரியும். யூதன் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடிய சமுதாயத்துக்கு சொல்லப்படும். யூதன் என்ற பெயர் வந்த காரணம், 2 காரணங்கள் இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. ஒன்று, யூதனுடைய அர்த்தம் என்பது ஹுத்னா ரஜஅனா, திரும்பினோம், நாம் திரும்பினோம் என்ற வார்த்தை. அதை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூரத்துல் ஆராஃபுடைய 156வது வசனத்தில் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்னா ஹுத்னா இலைக், நிச்சயமாக நாம் உங்கள் பக்கம் திரும்பினோம். அப்போ யஹூதி அல்லது யூதன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்பது திரும்புவது, அவர்கள் திரும்பினார்கள். 2வது காரணம் சொல்லப்பட்டது, அவர்கள் யஹூதா பின் யாக்கூப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய மூதாதையர்களில் ஒருவர் பேரு யஹூதா பின் யாக்கூப் என்ற இவர்களுடைய வம்சவழி மூலமாக வந்தவர்கள், இவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது. அப்போ இவர்களுடைய வம்சாவளியின் காரணமாக இவர்கள் யூதனாக பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றா, அல்லது அவர்கள் செய்த அமல், அந்த திரும்பினார்கள், நாம் திரும்பினோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்காக அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம் என்று இங்கு ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார். இப்போ இங்கு அவர் இந்த யூதர்கள் பொதுவாக நமக்கு தெரியும், உசைர் அலைஹிஸ்ஸலாமை வணங்கக்கூடிய நிலை, அவர்கள் ஷிர்கில் விழுந்தார்கள், பெரும் ஷிர்கை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து ஒரு யூதன் என்ன சொன்னான், நீங்கள் தான் ஷிர்கு செய்றீங்க, நீங்களும் என்ன இணை வைக்கின்றீர்களே, எப்படி என்று கேட்கப்படும் பொழுது அந்த நபர் கூறினார், தகூலுன மாஷா அல்லாஹ் வஷித், நீங்க என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்க, அல்லாஹும் நீங்க, யார், நபியை பார்த்து, அல்லாஹும் நீங்க நாடினால் நடக்கும் என்று சொல்கின்றீர்களே, அதே போல ஒரு காபதி, காபாவின் மீது சத்தியம் செய்கின்றீர்களே, இது ஷிர்க் அல்லவா, இது இணை வைத்தல் அல்லவா என்று அந்த யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அங்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், மாறாக இதற்கு பதிலாக நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுங்கள், மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த, அல்லாஹ் நாடினால் நடக்கும், பிறகு நீங்கள் நாடினால் என்று சொல்லுங்க. அல்லாஹும் நீங்களும் நாடினால் நடக்கும் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் நாடினால் நடக்கும்,
பிறகு நீங்கள் நீங்கள் நாடினால் நடக்கும் என்று சொல்லுங்க. அதே போல காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். ரப்பில் காபா, காபாவின் ரப் மீது சத்தியம் செய்யுங்கள், காபாவுடைய இறைவனின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இங்கு ஒரு விஷயம், இந்த வார்த்தை பொதுவாக அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இது ஷிர்க் என்று சொல்லப்படும் பொழுது என்ன, இது பெரும் ஷிர்கில் வருமா அல்லது இது சிறிய ஷிர்கில் வரக்கூடியதாக என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இந்த விஷயத்தை அவன் இவர்களுக்கும் அல்லாஹை போல ஆற்றல் உள்ளது என்று நினைத்து இந்த வார்த்தை சொன்னான் என்றால் அது ஷிர்குல் அக்பர், பெரும் ஷிர்கில் அடையும். ஒருவன் அல்லாஹு தஆலாவுக்கு எப்படி ஆற்றல் உள்ளதோ, அல்லாஹு தஆலா எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் அவன் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அதே போலதான் அவன் சில ஆற்றல்களை தன்னுடைய படைப்பினர்கள் சிலருக்கு கொடுத்திருக்கின்றான். இப்போ இருவர்களும் நாடினால் நடக்கும் என்று யாரு இந்த நம்பிக்கை வைக்கின்றார்கள், அவர் ஷிர்குல் அக்பர், பெரும் பாவத்தை, பெரும் ஷிர்கை செய்தவராக ஆவார். ஆனால் ஒரு மனிதன் அவன் அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்துமே அவன் நாடியதுதான் நடக்கும், வேறு யாராலும் அதை செய்ய முடியாது என்ற நம்பிக்கை கொள்கின்றான், ஈமான் கொள்கின்றான். பிறகு என்ன செய்கின்றான், இவர்கள் நாடினால் நடக்கும் என்று, ஆனால் இவர்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, அந்த மனிதனுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று நம்பிக்கை கொள்கின்றான் என்றால் இது சிறிய பாவத்தில் வரும். எப்படி ஒருவன் மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக என்று சொல்லப்பட்டதோ, இதற்கு முன்னால் வந்த தலைப்பில் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தல் அவர் இணை வைத்து விட்டார் என்று சொல்லப்பட்டதோ, இது என்ன அர்த்தம், இது சிறிய பாவங்கள், சிறிய ஷிர்க். சிறிய ஷிர்க்கும் பெரும் ஷிர்க்கை எப்படி நாம் வித்தியாசம் கொள்வது? சிறிய ஷிர்க் என்பது பெரும் ஷிர்க்குக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது ஷிர்குல் அஸ்கர் வசீல. திரும்பவும் பதிவு செய்கின்றேன், பெரும் ஷிர்க் சிறிய ஷிர்க் என்பது என்ன, பெரும் ஷிர்க்குக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக அப்படியே செல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் பெரும் ஷிர்கில் தள்ளப்படக்கூடியவன் ஆவான். அதற்கு தான் சிறிய ஷிர்க் என்று சொல்லப்படும். பகிரங்கமாக ஒரு விஷயத்தை, ஒரு ஷிர்கை செய்கின்றார், அதில் பெரும் ஷிர்க் இருக்கும் பொழுது அது பெரிய ஷிர்கு என்று சொல்லப்படும். இங்கு அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் என்று கூறியிருக்கின்றார். இது என்ன, பெரும் ஷிர்கா என்றால் கிடையாது, இது சிறிய ஷிர்க். அதே போலதான் இங்கு மாஷா அல்லாஹு வ ஷிஅத் என்று சொல்லக்கூடியவன் நம்பிக்கை கொள்கின்றான், இது அல்லாஹ் தஆலா நாடினால் மட்டும்தான் நடக்கும், அவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் உள்ளது என்று அப்படி நம்பிக்கை கொள்கின்றான் என்றால் அது அவன் சிறிய ஷிர்கை செய்கின்றான். அதே போல வல் காபதி, இந்த படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது என்பது சிறிய ஷிர்கில் ஒன்றானது. இப்படி என்று மனிதன் இந்த சிறிய ஷிர்கை கவனம் கொள்ளாமல் செல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அவன் பெரும் ஷிர்கில் விழக்கூடிய நிலை தள்ளப்படுவான். இப்போ இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் இவர்கள் சொன்ன உடனேயே என்ன செய்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது? முதல் விஷயம், இங்கு இந்த விஷயம் நடந்த விஷயத்து தவறுகள் அங்கு நடந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்படும் பொழுது, சுட்டி காட்டப்படும் பொழுது உடனே அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஹக்கு சத்தியம் சொல்லப்பட்ட உடனேயே அங்கு என்ன ஏற்றுக்கொண்டார்கள். சரி, ஒரு கேள்வி வரலாம், என்ன ஷிர்க்கு செய்து கொண்டிருந்த இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா என்ற ஒரு கேள்விகள் வரலாம். இந்த ஒரு கேள்வியை எழுப்பிதான் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் பொய்யானது, இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று ஒருவர்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது என்ன செய்யறாங்க, சிலர் என்ன விமர்சனம் செய்யறாங்க, பாத்தீங்களா சஹாபா கூட ஷிர்க்கு செஞ்சாங்க என்ற ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய நிலையை தள்ளப்படுறாங்க. அல்லாஹ் பாலம். இங்கு இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸில் நாம் இங்கு சொல்லப்பட்ட விஷயம், இந்த கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாமல் இருந்ததா என்று. அப்போ ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த விஷயம்
இங்கு தெரிந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த விஷயம் தெரிந்தது. ஆனா இது இங்கு யார் சொல்லக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா அமைத்தான்? யூதர்கள் சொல்லக்கூடிய நிலை அமைத்தான். என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு அங்கு சோதனை. யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அங்கு அவர்களை நினைவுபடுத்த விரும்புகின்றான். நீ பெரும் ஷிர்க்ல இருந்துட்டு இருக்க, சின்ன ஷிர்க்கை பற்றி நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறியா? அல்லது சஹாபாக்களுடைய சிறிய தவறுகளை பற்றி நீ பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றாயா? நீ பெரும் ஷிர்க்ல விழுந்துட்டு இருக்க. அப்போ சோதனை என்ன? இது யூதர்களுக்கு சோதனையாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கு. என்ன சொல்லி? இவ்வளவு பெரும் ஷிர்க்ல இருந்துட்டு நீ போய் இந்த சிறிய ஷிர்க்கை பற்றி தேடிக்கொண்டு அவங்களுக்கு சொல்றியே, நீ பெரும் ஷிர்க்ல இருக்கலையே, அந்த விஷயத்தை நீ சிந்திக்கவில்லையா? உஸைர் அலைஹிஸ்ஸலாமை நீ அல்லாஹுடைய புதல்வன் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்ற இந்த சம்பவம் இங்கு ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனால்தான் ஃபதகூனுல் ஹிக்மத்து மின் இப்திலாஹில் யஹூதி அல்லதீன இன்தகதுல் முஸ்லிமீன பிஹாதிஹில் லஃஸா மா அன்னஹும் யுஷ்ரிகூன ஷிர்கன் அக்பர் வலா யரவுன ஐபஹும். இந்த விஷயம் என்பது யூதர்களுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா அமைத்தான். முஸ்லிம்களை அவர்கள் விமர்சிக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த வார்த்தையை கொண்டு விமர்சிக்கக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு சோதனையாக அமைத்தான். ஆனாலும் என்ன, அவர்கள் பெரும் ஷிர்கில் இருப்பது அது அவர்களுக்கு குறையாக தெரியவில்லை என்று இங்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் வஷித், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று சொல்லப்படும் பொழுது இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக். அல்லாஹ்வுக்கு நிகராக என்னை நீ ஆக்கிவிட்டாயா? அவனேதான் உன்னை படைத்தவன். குல் மாஷா அல்லாஹு வஹ்த, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் பதிவு செய்தார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் மற்றும் புகாரி, நசாயி எண்ணற்ற ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவாறு. இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டது? இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டத்தில் என்ன செய்தார்கள்? இந்த சின்ன ஷிர்க்கையும் என்ன செய்தாங்க? இங்க தடுத்தார்கள். நீங்க இதற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் தெளிவான ஆன பிறகு அல்லாஹ் நாடினால் நடக்கும், பிறகு நான் நாடினால் நடக்கும் என்று சொல்லுங்கள். இப்போ முதல் கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நபர் சொல்லும் பொழுதே நீங்களும் அல்லாஹும் நாடினால் நடக்கும் என்று சொன்ன அந்த நபருக்கு அவனிடம் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஷிர்க்கையும் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்றுவதற்காக அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக் குல் மா ஷா அல்லாஹு வஷித், என்னை அல்லாஹுக்கு நிகராக நீ ஆக்கிவிட்டாயா? நீ அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு முற்றிலுமாக அந்த சிறிய ஷிர்க்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்போ இதிலும் என்ன, நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை நாம் சில நேரத்தில் ஒரு விஷயம் நடக்க இருக்கும் பொழுதோ அல்லது யாராவதுடைய உதவியை தேடும் பொழுதோ, இன்ஃப்ளூயன்ஸை தேடும் பொழுதோ, அவர் மினிஸ்டராக இருக்கலாம் அல்லது கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவரிடம் சென்றும் பொழுது அங்கு ஒரு முஸ்லிம் என்பவன் அவன் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் விரும்புகின்றான் என்றால் அவன் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் நாடினால் நடக்கும், பிறகு என்ற அந்த வார்த்தை வருவதனால் இரண்டுமே என்ன தாமதப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் நாடாமல் எதுவுமே அசையாது என்று சொல்லிவிட்டு பிறகு ஒரு என்ற அந்த வார்த்தை, பிறகு என்ற அந்த வார்த்தை அரபி மொழியில சும்ம என்று சொல்லலாம். சும்ம என்பது என்ன? தாமதப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு சொல்லப்படும். பிறகு நீங்கள் நாடினால் நடக்கும் என்று சொல்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹும் நீங்களும் நாடினால் நடக்கும் என்று சொல்வது என்பது தடுக்கப்பட்டது. இது சிறிய ஷிர்கில் வரும். மனிதன் சிறிய ஷிர்கில் இருந்து கொண்டே இருந்தான் என்றால், தன்னை பாதுகாக்க கொள்ளவில்லை என்றால், ஒரு கட்டத்தில் அவனை அந்த சிறிய ஷிர்கு பெரும் ஷிர்கில் தள்ளவிடும். ஆக இந்த அமர்வில் நாம் குறிப்பாக இந்த வார்த்தைகளை இந்த விஷயத்தை சிந்தித்து சொல்வதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எக்காரணத்தில் கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில
நாம் அறியாமல் சிறிய ஒரு ஷிருக்கோ அல்லது சிறிய ஒரு பாவங்களை செய்யக்கூடிய விஷயம் நம்மை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். இந்த இந்த தலைப்பின் கீழ் மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த என்ற சொல்வது அனுமதிக்கப்பட்டது. அதே போல படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டது. வல் கஅபதி என்று கஅபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். மாறாக வரப்பில் கஅபா, வரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக. அதே போல இப்படி நாம படைப்பினங்களுடன் அவருடைய இறைவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அதை நாம் சத்தியம் செய்யலாம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கையில் என்னுடைய உயிர் உள்ளதோ, என்னுடைய ஹயாத் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ பொதுவாக படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது என்பது இது தடை செய்யப்பட்டது. அதனால நம்முடைய தாய் தந்தை மீதோ, குழந்தைகள் மீதோ, படிப்பின் மீதோ அல்லது மற்ற பொருளாதாரத்தின் மீதோ சத்தியம் செய்வது என்பது தடை செய்யப்பட்டது. அப்படி செய்யக்கூடிய நிலை, சத்தியம் செய்யக்கூடிய நிலை வரும்போது அது நாம் அல்லாஹ் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா தான் நாடிய மீது என்ன சத்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களில் பெரும் படைப்பினங்கள் மீது எண்ணற்ற முறை சத்தியம் செய்து நமக்கு சில செய்திகளை தெரியப்படுத்தினான். திருமுறையில் ஃபஜரின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், பிறகு காலை பொழுதின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், பிறகு சூரியன், சந்திரன் என்ற படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்திருக்கு. அது அவனுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. அவன் தான் நாடிய விஷயத்தின் மீது சத்தியம் செய்ய எல்லா விஷயத்தையும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் மனிதர்கள், அடியார்கள் அல்லாஹு தஆலாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அந்த சத்தியமும் என்ன, தேவை இருந்தால்தான் சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர சின்ன சின்ன விஷயத்திற்கு சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ் மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல மனிதன் சின்ன சின்ன விஷயத்திற்கு சத்தியம் செய்வான், அவனிடம் சாட்சி கேட்கப்படாது, ஆனால் சாட்சி சொல்வதற்காக முன் வருவான். இது அனைத்துமே என்ன, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றானது. ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சிறிய ஷிர்கிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டும், அதே போல நமக்கு மார்க்கம் எந்த வழிமுறையில் நடந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுங்கள் என்று வழி நடத்தி இருக்கின்றதோ நம்ம அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை என்றென்றும் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.